நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருளர்களுடைய திருவிழா பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது அவர்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மகம் தான் அவர்களுடைய, அதாவது இருளர்களுடைய முக்கிய திருவிழாவா வந்து இருக்குது. நமக்கு வந்து டக்குன்னு வந்து நமக்கு ஒரு பழங்குடியினருடைய திருவிழா மாசி மகமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாமே வரும். நம்ம வந்து டிஎன்பிசியில இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்குலாம் வந்து சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து கீழ்கண்ட மற்றும் இருளர்களுடைய திருவிழாவாக எது வந்து கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நமக்கு இந்த இதுவும் வந்து இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்கும். நல்லா வந்து பாத்துக்கோங்க. இவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி மலையினுடைய அடிவாரத்துலதான் வந்து வாழ்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பிவிடிஜி, அதாவது பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுக்கள், அந்த குழுக்கள்ல வந்து இந்த இருளர் சமூகத்தை வந்து தமிழக அரசு பட்டியலிட்டு இருக்கு. சரிங்களா? தமிழகத்துல இரண்டாவது மிகப்பெரிய பழங்குடியினர். அப்ப முதலாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படுகா அவங்கதான். சரிங்களா? படுகர் இன மக்கள் தான் முதல் வந்து பெரிய பழங்குடியினரா இருக்காங்க. இப்ப இந்த இருளர் பழங்குடியினருக்கான ஒரு தொழில் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைய ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு வேட்டையாடுதல் சம்பந்தமான தொழில்களை எல்லாமே பண்ணிட்டு வந்தாலும் இப்ப சமீப காலமா அவங்க வந்து இந்த பாம்பு பிடித்தல் தொழிலுக்காக வந்து மிகவும் புகழ் பெற்றவர்களா இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜெய்பீம் படத்துல கூட பார்த்திருப்பீங்க. அவங்க அதுல வந்து மணிகண்டன் கூட அந்த இருளர் அந்த கேரக்டர்ல தான், அந்த பழங்குடியினை சேர்ந்து அந்த கேரக்டர்ல தான் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த பாம்பு பிடிக்கிற அந்த விஷயத்துலதான் சிக்கி இந்த மாதிரி பெரிய பிரச்சனையா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தோடர் திருவிழா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோக்வெத் அப்படிங்கிற ஒரு திருவிழா தான். அந்த மோக்வெத் அப்படிங்கிற திருவிழா என்ன அப்படின்னா அவர்களுடைய பாரம்பரிய தொழிலான அந்த கால்நடை மேய்த்தல், அதே போல பூத்தையல் செய்தல், அந்த மாதிரியான அந்த கால்நடை மேய்த்தல் திருவிழாவை, எருமைகள் மேய்க்கக்கூடிய அந்த எருமைகளை போற்றக்கூடிய அந்த திருவிழாவாக அந்த மோத்வெத் திருவிழா வந்து இருக்கு. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி பகுதியில தான் வந்து வாழ்றாங்க. இவர்களோட இருப்பிடம் எவ்வாறு வந்து அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்து, அதாவது இங்கிலீஷ்ல மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா? அதான் பாத்தீங்கன்னா இவர்களுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா எருமை மேய்க்கிறதும் பாரம்பரிய அந்த சிவப்பு பூ பூத்தையல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த தையலை வந்து செய்யறதா. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாருக்கழுகு கணக்கெடுப்பு, இது வந்து 4வது கணக்கெடுப்பு. சரிங்களா? மொத்தம் இந்தியாவுல 9 வகையான கழுகு இனங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல 7 இனங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பாருக்கழுகு கணக்கெடுப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு வந்து எந்தெந்த மாநிலங்கள் வந்து சேர்ந்து செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவும் சரி கர்நாடகாவோட சேர்ந்து வந்து செய்வாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா வரையாடு கணக்கெடுப்பு எந்தெந்த மாநிலங்கள் சேர்ந்து செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்து வந்து செய்வாங்க. யானைகள் கணக்கெடுப்பு கர்நாடகாவும் தமிழ்நாடும் சேர்ந்து செய்வாங்க. அதே போல இந்த பாருக்கழுகு கணக்கெடுப்பு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டும் சேர்ந்து வந்து செய்யறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 9 இனங்கள் வந்து இந்தியாவில இருக்கு. அதுல 7 இனங்கள், குறிப்பாக இந்த பிணந்தின்னி கழுகுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான இனங்கள், அதோட சேர்த்து 7 இனங்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து அடையாளம் வந்து காணப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலைச்செம்மல் விருது. சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா 2025-26க்கான கலைச்செம்மல் விருது வந்து தமிழக அரசால அறிவிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்க அப்படின்னா 6 மரபு கலைஞர்களுக்கு வந்து இந்த விருது வந்து அறிவிக்கப்படும். எந்தெந்த பிரிவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பிரிவு இருக்கு. ஓவியமும் சிற்பமும் மரபாக, அதாவது பரம்பரையாகவும், அதே போல பண்டைய மரபுப்படி பண்றவங்க, அதே போல ஓவியமும் சிற்பமும் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நவீன பாணிகளை இணைத்து செய்யப்படும். மொத்தம் 4 பிரிவுல இந்த 6 கலைஞர்களுக்கான விருது வந்து வழங்கப்படும். அந்த வகையில மரபு ஓவியம், இந்த ஓவியத்திற்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், மரபு சார்ந்த சிற்பம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும், 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸ்ரீகண்ட ஸ்தபதி அப்படிங்கிறவருக்கும் பத்மநாபன் அப்படிங்கிறவருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். அதே போல நவீன ஓவியத்திற்கான கலைச்செம்மல் விருது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் மற்றும் ராஜா அப்படின்னு 2 பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதே போல நவீன முறையிலான அந்த சிற்பம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமியுடைய 2025க்கான விருது யாரு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் தான் வந்து வாங்கியிருப்பாரு. எந்த பிரிவின் கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கிய விமர்சக பிரிவு அப்படிங்கிற பிரிவின் கீழே. எந்த நூலுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்காக. இதெல்லாம் வந்து நீங்க நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும். 2025க்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் தமிழ்ச்செல்வன். இலக்கிய விமர்சகம்
அந்த பிரிவுக்கு தான் வந்து வழங்கியிருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்ற அந்த நூலுக்காக தான் வந்து தமிழ் செல்வன் அவர்களுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து செல்ல பிராணிகள் மற்றும் திருநாய்கள் பற்றிய தகவல்களையும் அதுக்கான ஒரு சீர்திருத்தங்களையும் மேற்கொள்வதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கார்பரேஷன்ஸ்ல இருந்து நிறைய தெருநாய்கள் எல்லாமே பிடிச்சிட்டு போற அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம எல்லாமே வந்து பார்த்திருப்போம். நம்ம நேர்லயும் வந்து பார்த்திருப்போம். சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெருநாய்கள் வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபேட் எல்லாம் கூட நிறைய வந்து வச்சிருப்பாங்க. அந்த நீயா நானாவெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாய்களுக்கான அந்த டிபேட் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலமாக இந்த தெருநாய்கள் எல்லாமே இந்த குழந்தைகளை கடிக்கிறது, ரோட்ல போற வழிபோக்கர்களை கடிக்கிறது, வண்டியில போறவங்களை துரத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே போல செல்ல பிராணிகளும் அந்த வீட்டு நாய்களுக்கும் தெருநாய்களுக்கும் இடையே இருக்கிற அந்த ஒரு முறையான ரிஃபார்ம்ஸ் எல்லாமே பண்றதுக்காக தலைமை செயலாளர் தலைமையில ஒரு கமிட்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய்களுடைய இறக்குமதி ஏற்றுமதி அதனுடைய கலப்பினங்களை எப்படி வந்து உருவாக்குறது, அதை எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான இதற்கான பாதுகாப்பு முறைகள் என்ன, இது வேற வகையில எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கமிட்டி வந்து முடிவெடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா G7 உச்சி மாநாடு பத்தி தான் பார்க்க போறோம். எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கும். சரி, G7ல இந்தியா ஒரு மெம்பரா, இந்தியா ஒரு உறுப்பினரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்புறம் ஏன் G7 உச்சி மாநாட்டுல இந்தியா வந்து கலந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸோட ஒரு நட்பு நாடாக இருக்கிறதுனால ஒரு பார்வையாளரா வந்து இந்தியா வந்து கலந்திருப்பாங்க. சரிங்களா? இந்தியா சார்பாக அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கலந்திருப்பாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கலந்திருப்பாரு. சரி, G7 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகின் முன்னேறிய 7 நாடுகளுடைய முறைசாரா கூட்டமைப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா G7. சரிங்களா? சரி, இந்த G7ல என்ன நாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான், இந்த 7 நாடுகளும் G7ல வந்து இருக்கு. G7ல இந்தியா ஒரு உறுப்பினர் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ இந்த உச்சி மாநாடுகள்லாம் நடக்குது. இதுல என்னதான் விவாதிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ G7 உச்சி மாநாடா இந்த 7 நாடுகளும் தங்களுக்குள்ள நிதி, பாதுகாப்பு, கட்டமைப்பு வசதிகள், அந்த விஷயங்கள் சார்ந்த பரஸ்பர நல்லுணர்வு, அதாவது ஒரு நாடுகள் மற்றொரு நாடுகளுக்கு உதவும் வகையில இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த G7 நாடுகளுடைய அந்த ஒரு முக்கிய நோக்கமா இருக்கும். அதாவது இந்த 7 நாடுகளும் தங்களுடைய நாடுகளுக்குள்ள எப்படியெல்லாம் நம்ம வந்து பினான்சியலா டெவலப் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதே போல டிஃபென்ஸ், செக்யூரிட்டி, இந்த மாதிரியான அதே போல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி எப்படியெல்லாம் தரவுகளை பகிர்ந்து அந்த அணுகல்களை அதிகரிக்கலாம், எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா மகப்பேறு இறப்பு வீதம் பாத்தீங்கன்னா 35 வந்து குறைந்துள்ளது. இந்தியாவில பாத்தீங்கன்னா 190.5 வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. இந்தியாவிலேயே வந்து மகப்பேறு இறப்பு வீத குறைத்த ஒரு முன்னோடி மாநிலமாக வந்து எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா 1 லட்சத்திற்கு உயிருள்ள பிறப்புகளுக்கு 35 பேர் தான் வந்து இறக்குறாங்க. அப்படின்ற இந்த 35ஐயும் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசினுடைய நோக்கமா இருக்கு. சரிங்களா? அதே போல சிசு இறப்பு விகிதம் எப்படி பாத்தீங்கன்னா அதுவும் 1 லட்சத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 12 வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே போல SDGல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன அப்படி பாத்தீங்கன்னா 2030க்குள்ள இந்தியா வந்து 70 MMRோட ரேட்டை வந்து 70 வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 190.5 வந்து இருக்கு. இதை வந்து 2030க்குள்ள நம்ம இதை அட்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிதி சுகாதார குறியீடு, இதை யார் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் தான் வந்து வெளியிடும். இது வந்து 2வது பதிப்பு. ஃபர்ஸ்ட் வந்து 2025ல வந்து வெளியிட்டு இருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா 2025லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், 2026லயுமே வந்து ஒடிசா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். சரிங்களா? தமிழ்நாடு எந்த பிரிவுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்பாட்டாளர் அப்படிங்கிற பிரிவுல இருக்கு. ஒடிசா வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேறியவர்கள், சாதனையாளர்கள் அந்த பிரிவுல வந்து இருக்கு. சரி, இந்த நிதி சுகாதார குறியீடுகளை அளப்பதற்கான 5 அளவுகோலை நிதி ஆயோக் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலவினங்கள், எந்தெந்த பொருட்களுக்கான
எந்தெந்த பொருட்களுக்கு நீங்க அதிகமா செலவு பண்றீங்க, அந்த பொருட்களுக்கான தரம் என்ன அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வருவாய் திரட்டல், எந்த மாதிரியான வேலை மூலமாக நீங்க உங்களுக்கான வருவாயை திரட்டிக்கிறீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா நிதி விநியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க முதலீடு பண்றீங்க, மூலதனத்தை ஈர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். நாலாவது பாத்தீங்கன்னா கடன் குறியீடு. இந்த கடன்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். சரிங்களா? உத்தரவாத கடன் திட்டத்தின் கீழே கடன்ல வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடன் நிலைப்புத்தன்மை எவ்வளவு இருக்கு, இந்த 5 அளவுகோலையும் வந்து வச்சுதான் வந்து நிதி ஆயோக் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய நிதி சுகாதார குறியீடை வந்து வெளியிடுவாங்க. போன வருஷமும் ஒடிசா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துச்சு, இந்த வருஷமும் ஒடிசா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்டான டேஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா உலக வன விலங்குகள் தினம் வந்து மார்ச் 3 அன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தேசிய பாதுகாப்பு தினம் வந்து எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா மார்ச் 4 அன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க. அதாவது 1972ல பாதுகாப்பு படையினுடைய நினைவாக மார்ச் 4ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினம் வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சர்வதேச மகளிர் தினம், இது வந்து ரொம்ப முக்கியமான அந்த கேள்வி. பாத்தீங்க அப்படின்னா தேசிய மகளிர் தினமும் இருக்கு, தமிழ்நாடு வந்து மகளிர் தினமும் வந்து இருக்கு, அப்புறம் பெண்கள் குழந்தைகளுக்கான தினமும் வந்து இருக்கு. அந்த வகையில சர்வதேச மகளிர் தினம் வந்து மார்ச் 8ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது. அதாவது சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டாவே ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? இதற்கான தீம் என்ன, ஏன் வந்து இந்த தீம் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெயின்ஸ் ஓரியன்டாவும் சரி, குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. இதனுடைய தீம் வந்து ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக நுகர்வோர் தினம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 15. சரிங்களா? நுகர்வோர் இயக்கத்தினுடைய தந்தை யார் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து சொல்லுங்க. பாத்தீங்க அப்படின்னா உலக நுகர்வோர் தினம் வந்து மார்ச் 15. சரிங்களா? 1983ல வந்து இந்த உலக நுகர்வோர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 20ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? இந்த மகிழ்ச்சி குறியீட்டுல 2026ல இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 147 நாடுகள்ல 116வது நாடாக வந்து இடம் பிடிச்சிருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உலக தண்ணீர் தினம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டே. பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து வருடத்திற்கு 4 முறையாக இருந்த உள்ளாட்சி கிராம சபைகளுடைய கூட்டத்தை வருடத்திற்கு 6 முறைகளாக தமிழக அரசு வந்து மாற்றி அமைச்சிருக்கும். அதுல இந்த தினமும் வந்து ஒண்ணு. சரிங்களா? மார்ச் 22. இதனுடைய இந்த வருடத்துக்கான அந்த கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஜெண்டர். பாத்தீங்கன்னா நீர் மற்றும் பாலினம் அப்படிங்கறது 2026 உலக தண்ணீர் தினத்துக்கான கருப்பொருளா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தியாகிகள் தினம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 23. யாருடைய தியாகங்கள் எல்லாத்தையும் போற்றும் விதமாக இந்த மார்ச் 23 தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 23ல அவர்களுக்கான விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வந்து விதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? அவர்களுடைய அந்த தியாகத்தை போற்றும் விதமாக தான் மார்ச் 23 நம்ம தியாகிகள் தினத்தை வந்து கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உலக காசநோய் தினம் மார்ச் 24. அதாவது இந்தியா வந்து ஒரு இலக்கு வச்சிருக்கோம். அதாவது 2025க்குள்ள காசநோயை வந்து முற்றிலுமா இந்தியாவில இருந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அது வந்து அட்டைன் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் இருந்தாலும் அந்த டார்கெட் இயர் வந்து 2025 வந்து வச்சிருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 24 உலக காசநோய் தினம். இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் வி கேன் எலிமினேட் டிபி அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாம டிபியை ஒழிப்போம். ஆமா, நாம டிபியை ஒழிப்போம், நம்மளால ஒழிக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த வருடத்திற்கான கருப்பொருளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 23 உலக வானிலை ஆய்வு தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. அதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சர்விங் டுடே ப்ரொடெக்டிங் டுமாரோ அப்படிங்கறதா. இன்னைக்கு கவனிச்சு நாளைக்கு பாதுகாக்கணும், இன்னைக்கு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கறதுதான் உலக வானிலை ஆய்வு தினமா இருக்கு. இதுல வந்து ரொம்ப முக்கியமான வந்து டே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் 4. அதுக்கப்புறம் இந்த சர்வதேச மகளிர் தினம் வந்து மார்ச் 8. அதனுடைய தீம் பாத்தீங்கன்னா ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் ரைட்ஸ் அப்படிங்கறதா. அதுக்கப்புறம் நுகர்வோர் தினம் மார்ச் 15. அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து
கான்ஸ்டியூஷன்ல பாலிட்டியில வந்து நம்ம வந்து நுகர்வோர் அமைப்புகள் வந்து படிக்கிறப்போ நமக்கு வந்து இது வந்து தெரியும். சரிங்களா? அதே போல சர்வதேச மகிழ்ச்சி தினம் வந்து மார்ச் 20. சரி, நம்ம 116வது இடத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறதான். ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறது வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற அந்த ஒரு நாடு என்ன அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல நம்ம நாட்டோட ஒட்டி இருக்கிற ஒரு நாடு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலக தண்ணீர் தினம், அதே போல தமிழக உள்ளாட்சி கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்கள்ல இதுவும் வந்து ஒண்ணு. சரிங்களா? இதையும் வந்து நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். அதே போல வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக காசநோய் தினம் மார்ச் 24 அப்படிங்கிறது எஸ் வி கேன் எலிமினேட் டிபி அப்படிங்கறதா. இந்த மாதிரி இந்த மந்த்துக்கான, அதாவது மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து இவ்வளவுதான். இதை வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாவே மற்ற விஷயத்துல இருந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ற அளவுக்காவது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இன்னொரு நல்ல கிளாஸோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.